இங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட 2வது அம்மா யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு காசுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப கல்யாணம்லாம் ஆகிருச்சு. ஆனா இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட முகத்த ஒரு தடவை கூட பார்த்திருக்க மாட்டா. ஆனா பையன் வந்து நல்ல பணக்கார வீட்டு பையன் தான். வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் வந்து நிறைய gift, காரு, சொத்துங்கன்ட்டு இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. பேங்க் கார்டையும் எடுத்து கொடுத்துட்டு நீ எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கோ, நாங்கெல்லாம் கணக்கே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே ஜாலியா தான் இருக்கும். அடுத்ததான் இப்ப அந்த பொண்ணு வந்து சரி இவ்வளோத்தையும் கொடுத்துட்டீங்க, பையன் எங்க, அவரை பார்க்கணுமே, அதுதானே முக்கியம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. இவங்களும் கூட்டிட்டு போயிருப்பாங்களா, பார்த்தா இப்ப அவரை வந்து கோமால தான் படுத்துட்டு இருப்பாரு. என்ன இவர் கோமால இருக்காரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டிருப்பாளா, உன்னோட 2வது அம்மா உன்கிட்ட சொல்லலையா இவர் வந்து கோமால தான் இருக்காரு, சில வருஷங்களுக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கும், அதுலதான் இப்ப இவர் கோமாக்கு போயிட்டு இருப்பாரு, கோமால இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நாங்களே காசெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு உன்னை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் எல்லாமே இந்த பொண்ணோட 2வது அம்மாவுக்கு தெரியும் தான். ஆனா இந்த பொண்ணு கிட்ட சொன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்காம போயிட்டு போறா அப்படின்ட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இதை கேட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமாயிடுவா அப்படின்ட்டு தான் பார்த்தா இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. முதல்ல உண்மையாவே இவர் கோமால தான் இருக்காரா அப்படின்ட்டு கை காலெல்லாம் போட்டு அழுத்தி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அப்பதான் தெரிய வரும், இப்ப இவர் கோமாலலாம் இல்ல, இந்த பொண்ணு வந்து ஏமாத்திட்டு தான் இருப்பாரு. உண்மையாவே நீ கோமால தான் இருக்கியா அப்படின்ட்டு இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அவரை வச்சு விளையாடிட்டு இருப்பாளா. அடுத்ததா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவா. அவர் கூட ஃபன்னியான நிறைய போட்டோஸ்லாம் இந்த பொண்ணு எடுத்துட்டு இருப்பாளா. இப்ப இது எல்லாத்தையும் இவரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ஒரே ஜாலியா தான் இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் வந்து நார்மலா இருந்துட்டு இங்க போவாத அங்க போவாதன்ட்டு 1008 ரூல்ஸ் போடுறதுக்கு பதிலாக கை ஃபுல்லா காசு எடுத்து கொடுத்துட்டாங்க. இவரும் கோமால இருக்காரு, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லையே, நம்ம பாட்டு செலவு பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாமே அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நிம்மதியா தான் இருப்பா. ஆனா அதுக்காகன்ட்டு வெறும் காசு தான் முக்கியம் இவரை பார்த்துக்காமலையும் இல்லை, இவரையும் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துப்பா. இப்ப இவரு வந்து கோமால இருக்க மாதிரி நடிச்சுட்டு தானே இருப்பாரு. இந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றதையும் இவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற எல்லா பொண்ணுங்களுமே காசுக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து காசு கொடுத்தது சந்தோஷம் தான், அதுக்காக இந்த பொண்ணு வந்து ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல ஆளாவே இருக்காளா. அதனால இப்ப இவருக்கும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் நல்லவங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவரும் கோமால இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு.